ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதத்திற்கான பட்ஜெட்டுக்கான பணத்தை நான் எப்படி பிரித்து வச்சு செலவுகளை பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதில் நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்திற்கான பட்ஜெட்டு நான் மாதம் போட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அமௌண்ட்டை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, மாதத்திற்கான அமௌண்ட்டை நான் பேங்க்கில் போய் ஒரு முறை மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கான பணத்தை இந்த மாதிரி கவர்ஸில் நான் போட்டு வச்சுருவேன். இப்போ நம்ம ஒவ்வொரு கவராக நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த செலவுகள் அப்படிங்கிறது வார செலவுகள் தனியாக இருக்கும், மாத செலவுகள் தனியாக இருக்கும். இப்போ வார செலவுகளுக்கு எடுத்து வைக்கிறேன். இப்போ வெஜ்ஜு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1600 நான் வச்சுருக்கேன். இப்போ 1200 எடுத்து வச்சிடலாம். இதில் நம்ம இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதம் முழுவதும் அந்த செலவு அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான முறையில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மொபைலு. இப்போ மொபைல் அப்படிங்கிறது எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 750 ரூபா போட்டிருக்கேன். இதில் 50 ரூபாய் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 700 ரூபா வைக்கிறேன். வேறு எதுலையாவது ஒரு 50 ரூபா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேர்த்து வச்சுக்கலாம். இந்த கவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேங்க. இது 96 ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 கவர்ஸ் கிடைக்கிது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால. இப்போ பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2500 ரூபா போட்டிருக்கிறேங்க. இப்போ 2500 ரூபா நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். அதர்ஸில் நான் போட்டிருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1400. அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு 1500 ரூபா போட்டிருக்கிறேங்க. அப்புறம் இதில் 1500 ரூபா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஒரு 600 ரூபா போட்டிருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கிராசரிக்கு பார்த்தீங்கன்னா 4500 போட்டிருக்கிறேங்க. ஆனால் ஆல்ரெடி நான் ரைஸ் வாங்கிட்டேன். ரைஸ் 2000க்கு வாங்கினதுனால 2000 மட்டும் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மில்க்கு 1500 போட்டிருக்கேங்க. 1500. இப்போ ஈவிக்கு மட்டும் கவர் இல்லைங்க, அது மட்டும் நான் இப்போ போட்டுறேன். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம கேஸுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா வைக்கணுங்க. சேஞ்ச் இல்லை அப்படிங்கிறதுனால வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் என்னுடைய சேமிப்புகளுக்கான பணம் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ செலவுகளுக்கான பணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். இது கேஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, கிராசரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்வி, அடுத்தது கிட்ஸு, இது பார்த்தீங்க அப்படின்னா இது மெடிக்கலு, பேப்பர் திரும்பிடுச்சு. அடுத்தது இது அதர்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, மொபைலு, வெஜ்ஜு, பால். இந்த கவரில் பார்த்திங்கன்னா நான் ஈவிக்கு கவர் போட முடியல. அதனால் அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா இதில் தனியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பிரித்து வச்சு நம்ம செலவுகளை பண்ணும் பொழுது நம்மளுடைய செலவுகள் கண்டிப்பாக பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு 15 வருஷமாக கற்றுக்கிட்ட விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.